வணக்கம், வெல்கம் பேக் டு டூ தமிழன் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ பக்கத்தில் வந்துக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ இந்த வாரம் ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம வீடியோ கூட ட்ரெண்டிங்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மட்டும் வரல, நம்மளோட சேனலே வந்துருச்சு ட்ரெண்டிங்கில். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்களா? ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர் அந்த ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்குது. இதில் லட்சத்தில் ஒரு சேனலுக்கு தான் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சத்தில் ஒரு சேனலாக நம்ம சேனல் இருந்திருக்கு. அது ரொம்பவுமே எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ வீட்டிலலாம் சொல்லும்போது வேறு லெவல் ஃபீலிங்கில் இருந்துச்சு. எனக்கே வேணும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த லெவலுக்கு இருந்துச்சு. இப்போ கூட நான் பேச முடியல, அந்தளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹாப்பிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்யூ சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, இந்த கிரியேட்டர் அந்த ரைஸ் அப்படின்னா என்னன்னு சின்னதாக சொல்லிடுறேன். ஸோ மொக்க போடுறதா நினைக்காதீங்க. ஸோ இது எப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டி வீடியோ போடுறது, அது மட்டும் இல்லாமல் நல்லா வாட்சிங் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே உங்களால தான், கண்டிப்பாக உங்களால தான் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 80K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இன்னும் 20K வந்துச்சுன்னா நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம். கொஞ்சம் நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாவே போதும், நம்மளும் 1 lakh சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு டூ தமிழன் சேனல், ஆமாம் எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்லி ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, PUBG ட்ரிகர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஒரு சில மெசேஜில் நிறையா மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான ட்ரிகர் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ PUBG, ஃப்ரீ ஃபயர், நீங்கள் ஃபார்ச்சூனர் எது வேணாலும் விளாண்டுக்கலாம், கார் ரேஸ் கூட விளாண்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி தான் இந்த ட்ரிகர் நான் பண்ண போகிறேன். நான் நிறையா சேனல் ரெஃபர் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி தான் ட்ரிகர் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துட்டு டூ தமிழன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் நேம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் நாள் கழிச்சு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த PUBG ட்ரிகர் செய்ய என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் வேணும். 2 குச்சி எடுத்துங்க. நான் நிறைய காமிச்சிருக்கேன், 2 இதுக்கு போதும். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா க்ளூகன், அப்படி இல்லாட்டி ஃபெவிக்விக் எடுத்துக்கோங்க. க்ளூகன் உங்கள் வீட்டில் இல்லாட்டி அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மார்க்கிங்க்கு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒட்டுறதுக்கு ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது இது ரொம்ப முக்கியமானது, அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க பிரியாணி பார்சல் கவர் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. அதுவும் அலுமினியம் ஃபைல் தான். ஸோ அதை எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு. ஸோ அதை நான் எப்படி ஸ்கேலில் வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சு 2.5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 சென்டிமீட்டர் வச்சுருப்பீங்களா, அதுலேருந்து அப்படியே கீழே இறக்கி 4 சென்டிமீட்டருக்கு நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டருக்கு அதே போல் அந்த 4 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கீழே அடிக்கக்கூடிய இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. நெக்ஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு 3 பீஸ் வரும். ஸோ 4 சென்டிமீட்டருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு குச்சி மட்டும் சேர்த்துக்குங்க. ஸோ அதை தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அப்படியே பார்த்துக்குங்க. அந்த 4 சென்டிமீட்டருக்கு ஐஸ்கிரீம் குச்சியை 2 குச்சியை எடுத்துக்குங்க. ஸோ அதில் நடுவில் நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் க்ளூகன் இல்லாட்டியும் பரவாயில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி க்ளூகன் செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் க்ளூகனில் இதை ஒட்டிக்குங்க. அப்படி க்ளூகன் இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஃபெவிக்விக் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக ஒட்டிக்கலாம். அண்ட் அதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா, ஏதாச்சும் ஒரு கார்னரில் நான் எப்படி இப்போ க்ளூ அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்கள் 3 சென்டிமீட்டருக்கு ஆல்ரெடி குச்சி கட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த குச்சி எடுத்து இதில் வச்சு ஒட்டிக்குங்க. அண்ட் அப்படியே பேக் சைடு திருப்பி அந்த 2.5 சென்டிமீட்டருக்கு யூ ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்து இந்த சைடு ஒட்டிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாதி ட்ரிகர் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ ரைட் சைடுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ட்ரிகரு. ஸோ லெஃப்ட் சைடுக்கு வேணும். இதே டைமென்ஷன் வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடுக்கும் ஈஸியாக நீங்கள் கார்னர் பார்த்து ஒட்டி கரெக்டாக ஒட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு டபுள் சைட் டேப் வேணும். அதுலேருந்து ரொம்ப சின்னது, அதிகமாகலாம் தேவையில்லை, ரொம்ப சின்னதாக கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு அந்த ட்ரிகரில் யூ பெண்ட் மாதிரி நம்ம 2.5 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சுருப்போம். அதை அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்குக்கு தக்கவாறு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம 2.5 சென்டிமீட்டரில் டபுள் சைட் டேப் ஒட்டியிருப்போம். ஸோ அந்த டேப்பில் கரெக்டாக ஒட்டி அப்படியே இழுத்துட்டு சுற்றி விட்டு இந்த இடத்துக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அலுமினியம் ஃபாயிலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ண இடத்துல க்ளூவோ இல்லை ஃபெவிக்விக்கோ போட்டு கரெக்டாக ஒட்டிக்குங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் வேணும். இது இல்லாதவங்க கவலைப்பட தேவையில்லை, உங்கள் வீட்டு வாட்டர் பாட்டிலில் வெட்டினாவே இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு ஏற்றவாறு வெட்டிக்குங்க. நம்ம ஆல்ரெடி டபுள் சைட் டேப் சின்ன பீஸ் கட் பண்ணி
பண்ணியிருப்போம். ஸோ அதே போல் சின்ன பீஸ் இன்னொன்று வேணும். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோடனே நம்ம டிரான்ஸ்பரன்ட் ஷீட் கட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணிங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டேன். ஸோ அதை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பெண்ட் பண்ணுறனோ அதே மாதிரி. ஸோ லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பெண்ட் பண்ண இடம் வந்து அந்த இடத்துல சின்னதாக இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம டபுள் சைட் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ நான் காட்டுற இந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி சின்ன பீஸ் வந்து நீங்கள் டபுள் சைட் டைப் கூட அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிட்டு ரொம்ப சின்ன பீஸாக அந்த அலுமினியம் ஃபைலை கட் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு ட்ரிகரை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற செலோ டைப் எடுத்துங்க. அதை வந்து நம்ம 2.5 சென்டிமீட்டரில் அந்த குச்சி வந்து கட் பண்ணி வச்சிருப்போம்ல. ஸோ அந்த இடத்துல நான் இப்போ எப்படி சுற்றி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இது எதுக்கு ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து அலுமினியம் ஃபைல் பட்டு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க தான் ஒட்டுறோம். ஸோ கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து ரைட் சைடுக்கு மட்டும் தான் செஞ்சு காமிச்சேன். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஹானஸ்ட்டாக தான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ நார்மலாக நீங்கள் PUBG, ஃப்ரீ ஃபயர் எது வேணாலும் எடுத்துக்கங்க. ஸோ அதில் வந்து கஸ்டமைஸ் போய் உங்களுக்கு எது தோணுதோ அந்த பட்டனை வந்து டாப்பில் நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரிகரை வச்சு ஒர்க் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ஒர்க் ஆச்சு எந்த அளவுக்குன்னா நார்மலாக ஒர்க் ஆச்சு. நீங்கள் சிக்கன் டின்னர் அடிக்கணும் இதை வச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஜஸ்ட்டு மேலே இருக்க ட்ரிகரை பிடிச்சி அழுத்துனா ஒர்க் ஆக மாட்டேங்குது. லைட்டாக அப்படியே ட்விஸ்ட்டு பண்ணி அழுத்தினோன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சமாவது ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணாலும் வேஸ்ட்டாக தான் ஆக போகுது. நானே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன் ப்ரோ ஒர்க் ஆகாத ட்ரிகரை சொல்லி எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ நான் ஏமாத்தல, ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்குறேன். நிறைய பேர் இது மாதிரி ட்ரிகர் செஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே ஒர்க் ஆகலை. நானும் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். ஸோ நீங்களும் பண்ணிட்டு ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக போடணுமே அப்படின்னு சொல்லி போட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.